ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பரேஷன் சேனல். நம்ம தொடர்ந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இது நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 2022 கேட்ட மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட பொது அறிவு வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஔவையாருக்கு நெல்லிக்கனியை கொடுத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஔவையாருக்கு நெல்லிக்கனியை கொடுத்தவர் ஆப்ஷன் சி அதியமான். அடுத்த கொஸ்டின், டேஸ் ஒரு மிகப்பெரிய கடல்னு கேட்டிருக்காங்க. நல்லாவே தெரியும், மிகப்பெரிய கடல் எதுனா பசிபிக் பெருங்கடல். அடுத்த கொஸ்டின், இந்தியா டேஸ் நில அதிர்வு மண்டலங்களாக, அதாவது எத்தனை நில அதிர்வு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 4 நில அதிர்வு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதாவது 2, 3, 4, 5. இதில் 5வது தான் மிக அதிக அதிர்வு கொண்ட மண்டலம். ரொம்ப குறைவான அதிர்வுனா 2 சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின், ஆளுநர் யார் முன்னிலையில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வார்னு கேட்டிருக்காங்க. ஆளுநர் யார் முன்னிலையில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வார்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முன்னிலையில் தான் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வார். அடுத்த கொஸ்டின், எந்த ஆண்டு தமிழ்நாட்டை சுனாமி தாக்கியதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டுனா 2004, அதாவது டிசம்பர் மாதத்தில் தான் தமிழ்நாட்டை சுனாமி தாக்கியது. அடுத்த கொஸ்டின், வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்போது தூக்கிலிடப்பட்டார்னு கேட்டிருக்காங்க. இதுவும் எல்லாருக்கும் நல்லா தெரியும், அக்டோபர் 16, 1799. அடுத்த கொஸ்டின், புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் எங்கு கட்டப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எங்கு கட்டப்பட்டதுன்னா கடலூர். புனித டேவிட் கோட்டை கடலூரில் கட்டப்பட்டது. அதே புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் கட்டப்பட்டது. அடுத்த கொஸ்டின், இந்திய ரிசர்வ் வங்கி முதல் 5 ரூபாய் நோட்டை டேஸில் அதாவது எப்போது வெளியிட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜனவரி 1938 தான் ஃபஸ்ட்டு 5 ரூபாய் நோட்டை வெளியிட்டது. அடுத்த கொஸ்டின், 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி உச்சநீதிமன்றம் எங்கு அமைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கல்கத்தா. கல்கத்தாவில் தான் 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின், முதல் மக்கள் நீதிமன்றம் அதாவது லோக் அதாலத் நடைபெற்ற மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. எங்கே ஃபஸ்ட்டு நடந்ததுன்னா குஜராத்தில் தான். அடுத்த கொஸ்டின், டேஸ் நிமிடங்களுக்கு மேல் பிராணவாயு கிடைக்காவிட்டால் மூளை செயல்படும் திறனை இழக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. பிராணவாயுனா ஆக்சிஜன். எத்தனை நிமிடங்களுக்கு மேல் பிராணவாயு கிடைக்காவிட்டால் மூளை செயல்படும் திறனை இழக்கிறதுனா ஆப்ஷன் சி 4 நிமிடங்கள். அடுத்த கொஸ்டின், காசநோய் எதன் மூலம் பரவுகிறதுன்னு கேட்டுருங்க. இதுவுமே எல்லாருக்கும் நல்லா தெரியும், காசநோய் காற்று மூலம் தான் பரவுது. அடுத்த கொஸ்டின், மீனின் சுவாச உறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. மீனின் சுவாச உறுப்பு என்னன்னு கேட்டால் ஆப்ஷன் சி செவில்கள். அடுத்த கொஸ்டின், பாலில் டேஸ் அடங்கியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. பால்னா என்ன அமிலம்னா லாக்டிக் அமிலம். அது பால் தொடர்பாக வர்றது எல்லாமே லாக்டிக் அமிலம் தான். பால், தயிர் எல்லாமே லாக்டிக் அமிலம் தான். அடுத்த கொஸ்டின், கூடு கட்டும் ஒரே வகையான பாம்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. கூடு கட்டும் ஒரே வகையான பாம்பு என்னன்னா ராஜநாகம். அடுத்த கொஸ்டின், நம்ம தேசிய கொடியின் நீள அகலம் விகிதம் கேட்டிருக்காங்க. நீளம் 3, அகலம் 2. ஸோ அப்போது இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3:2. அடுத்த கொஸ்டின், கலோரி என்பது எதனுடைய அலகுன்னு கேட்டிருக்காங்க. கலோரி என்பது வெப்பத்தோட அலகு. அடுத்த கொஸ்டின், மிகப்பெரிய மனித செல் எதுன்னு கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய மனித செல் எதுனா கருமுட்டை தான். அடுத்த கொஸ்டின், தாவரங்கள் அவற்றின் ஊட்டச்சத்துக்களை முக்கியமாக எங்கிருந்து பெறுகின்றனன்னு கேட்டிருக்காங்க. எங்கிருந்து பெறுதுன்னா இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மண். அடுத்த கொஸ்டின், பெரிபெரி என்னும் நோய் எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. பெரிபெரினாலே நல்லாவே தெரியும், ஆப்ஷன் ஏ விட்டமின் B1. அடுத்த கொஸ்டின், சதுரங்க விளையாட்டில் எத்தனை சதுரங்கள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 64 சதுரங்கள் உள்ளன. அடுத்த கொஸ்டின், மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுவே எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படுவது பென்சிலின்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டின் முடிஞ்சது. இது போன்ற வீடியோக்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.